Taste the Daily. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காட்டு யானைகளை கட்டுப்படுத்த கோரி விவசாயிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் அமைந்துள்ள வடகரை, பண்பொழி, மேக்கரை உள்ளிட்ட ஊர்களில் பயிரிடப்படும் பயிர்கள் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் தொடர்ந்து முறையிட்டு வருகின்றனர். தற்போது மீண்டும் யானைகள் தொந்தரவு அதிகரித்துள்ளதால் பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் உத்தரவாதம் இல்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியாலேயே அரசு அலுவலர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் போராட்டம் நடத்தக்கூடிய நிலை உள்ளதாக சாடினர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் குறைதீர் முகாமிற்கு பெட்ரோல் கேனுடன் தீக்குளிக்க வந்த கூடை முடையும் பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 1.5 வருடத்திற்கு முன் பட்டாவுடன் வீடு கட்டி கொடுப்பதாக ஸ்டாலின் அரசு கூறியது என்று அந்த பெண் தெரிவித்தார். படுக்க இடமில்லாமல் தனது குடும்பத்தாருடன் சமுதாய கூடத்தில் தங்கியிருந்ததாகவும் தற்போது அதனை பூட்டி வைத்துள்ளதால் தெருவில் படுத்து உறங்கியதாகவும் தெரிவித்தார். ஸ்டாலின் ஆட்சியில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் போராட வேண்டியிருக்கிறதே என்று பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குரங்குகளின் அட்டகாசத்தால் நோயாளிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினமும் ஏராளமான நோயாளிகளும் பொதுமக்களும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்திற்குள் உள்ள குரங்குகள் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து உணவுப் பொட்டலங்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் பறித்து செல்கின்றன. இதனால் பொதுமக்களும் நோயாளிகளும் அச்சமடைந்துள்ளனர். எனவே மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக குரங்குகளை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அரசு பொது நிகழ்ச்சிகளில் சைகை மொழிபெயர்ப்பாளர்களை நியமிக்க வேண்டும், கல்வி தகுதி அடிப்படையில் வேலையும் 1% இடஒதுக்கீட்டையும் அமலாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு போராட்டம் செய்யும் சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சைகை மொழியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக காது கேளாதோர் தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்ட சிறப்பு கிளை சங்கம் சார்பில் அரவிந்த் மாவட்ட கிளை செயலாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகள் மாத உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி சைகை மொழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.